அது ஜூலை 6, 2018. டைம் அப்ப காலையில் ஒரு 8 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. மழையும் மலைகளும் அரவணைச்சு காக்குற கேரளாவுடைய வயநாடு மாவட்டத்துல மக்கியாட் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு அமைதியான சின்ன கிராமம் தான் இந்த வெள்ளமுண்டா. முன்னாடி நாள் நைட்டு கொட்டி தீத்த அந்த மலையோட ஈரம் இன்னுமே அங்க வீசிட்டு இருந்த காத்துல முழுசா காயாம இருந்துச்சு. ஒரு விதமான குளிர்ச்சி அந்த ஏரியா முழுக்கவே பரவிட்டு இருந்துச்சு. இப்படிப்பட்ட ஒரு அமைதியான காலை நேரத்துல தான் தன்னுடைய மூத்த பையனான முனீருடைய வீட்டில இருந்து கிளம்பின ஆயிஷா தன்னோட 2வது பையனான உமரை பாக்குறதுக்காக அவருடைய வீட்டுக்கு வராங்க. அப்படி வந்த ஆயிஷா உமருடைய வீட்டுக்கு முன்னாடி நின்று கதவை தட்ட ஆரம்பிக்கிறாங்க. உமர் உமர் உள்ள என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமா சத்தம் போட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. பட் வீட்டுக்குள்ள இருந்து எந்த ஒரு பதிலும் வரல. ஒரு வேளை இன்னும் தூங்கிட்டு இருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சு அந்த கதவை இன்னுமே கொஞ்சம் பலமா தட்டி பாக்குறாங்க. அப்படி அவங்க தட்டுற அந்த சத்தம் மட்டும்தான் அந்த வீட்டுக்குள்ள எதிரொலிச்சதே தவிர மற்றபடி அந்த வீடு முழுக்கவே ஒரு விதமான வினோதமான அமைதியிலேயே மூழ்கி கிடந்துச்சு. என்ன இந்த பையன் இன்னுமே வேலைக்கு கிளம்பாம தூங்கிட்டு இருக்கானே அப்படின்னு தன்னுடைய மனசுக்குள்ளேயே முணுமுணுத்துக்கிட்டு இப்ப இந்த ஆயிஷா அந்த வீட்டுக்கு பின்னாடி பக்கமா நடந்து போக ஆரம்பிச்சாங்க. அங்க போய் பார்த்தா அந்த வீட்டுடைய பின்வாசல் கதவுமே சாத்தி தான் கிடந்துச்சு. அகைன் உமர் அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூப்பிடுறாங்க. அப்பவும் உள்ள இருந்து எந்த ஒரு சத்தமும் வரல. இப்ப ஆயிஷாக்கு கொஞ்சம் லேசா கோவம் வர ஆரம்பிக்குது. அந்த கோவத்திலேயே அந்த பின்வாசலுடைய கதவை ஓங்கி ஒரு தட்டு தட்டுறாங்க. அப்படி அவங்க தட்டுன அந்த ஒரே தட்டுலேயே அந்த கதவு அப்படியே மெல்லமா திறந்து அவங்களுக்கு வழி விடுது. உள்பக்கமா லாக் கூட பண்ணாம யாரோ சாதாரணமா சாத்திட்டு போன மாதிரி தான் அந்த கதவு இருந்துச்சு. என்னது கதவு திறந்து கிடக்குது அப்படின்னு மெதுவா அந்த வீட்டுக்குள்ள நுழைறாங்க. அப்ப அவங்களுடைய கண்ணுல முதல்ல தட்டுப்பட்டது அங்க கீழே சிவப்பு நிற மொசைக் தரையில பதிஞ்சிருந்த ஒரு அசிங்கமான கால் தடம் தான். அது எப்படி இருந்துச்சு அப்படின்னா முன்னாடி நாள் நைட்டு வெளியே பேஞ்ச மழையில யாரோ சேரோட அந்த வீட்டுக்குள்ள நடந்து போயிருக்கிற மாதிரி தான் அந்த கால் தடம் இருந்துச்சு. இதை பார்த்ததுமே ஆயிஷாவுக்கு இது சாதாரண அமைதி இல்ல, ஏதோ ஒன்று வீட்டுல தப்பா இருக்கு அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்குது. அந்த செகண்ட் அவங்களுடைய மனசுக்குள்ள ஒரு இனம் புரியாத பயம் மெதுவா ஊடுருவ ஆரம்பிக்குது. அந்த பயத்தோடைய மெல்லமா கிச்சனை தாண்டி ஹால்குள்ள நுழைறாங்க. அப்ப திடீர்னு ஒரு நெடி அவங்களுடைய மூக்க தொலைச்சு அவங்களுடைய தொண்டைய கவ்வ ஆரம்பிக்குது. எஸ், வீடு முழுக்க யாரோ மிளகாய் பொடியை தூவி விட்டுருக்காங்க. அந்த காரமான வாசனை, அந்த காரமான நெடி ரொம்பவே பலமா அவங்கள தாக்குது. பதறி போன ஆயிஷா நெஞ்ச புடிச்சுக்கிட்டு நேரா உமருடைய பெட்ரூமை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த பெட்ரூம்குள்ள அவங்க பார்த்த அந்த காட்சி அவங்களுடைய உடம்புல ஓடிட்டு இருந்த ரத்தத்தை அப்படியே உரைய வச்சுது. அந்த ரூம் முழுக்கவே ரத்தம் தெரிச்சு கிடந்துச்சு. கீழே தரையில ரத்தம் ஆறு மாதிரி ஓடிட்டு இருந்துச்சு. இதுக்கு நடுவுல தன்னுடைய பையன் உமரும் புதுசா கல்யாணமான அவருடைய மனைவியான ஃபாத்திமாவும் அவங்களுடைய தலையிலையும் கழுத்துலையும் கொடூரமான காயங்களோட ஒரு சின்ன அசைவு கூட இல்லாம பிணமா கிடந்தாங்க. எஸ், அந்த ஊரையே அடுத்த 74 நாட்களுக்கு நிம்மதியா தூங்க விடாம பண்ண இந்த வெள்ளமுண்டா டபுள் மர்டர் கேஸுக்கு பின்னாடி இருக்கிற பயங்கரமான உண்மைகளை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல ரொம்பவே டீடைல்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். வீடியோவுடைய எண்ட்ல ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ஸும் நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பா அதை பாருங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். கேரளாவுடைய வயநாடு மாவட்டத்துல மக்கியாடுக்கு ரொம்பவே பக்கத்தில் இருக்கிற கண்டத்துவையல் அப்படிங்கிற ஒரு சின்ன ஊர். இந்த பகுதி முழுக்கவும் பாத்தீங்க அப்படின்னா கண்ணு கெட்டின தூரம் வரைக்குமே ரப்பர் தோட்டமும் பாக்குமர தோப்புமா நிறைஞ்சு கிடக்கிற ஒரு அமைதியான அடர்ந்த மலைப்பகுதி. நைட்டு ராத்திரி ஒரு 8 மணியை தாண்டினாலே போதும் அந்த ஊர்ல ஆள் நடமாட்டமே சுத்தமா இருக்காது. யாராவதுக்கு ஏதாவது உயிருக்கே ஆபத்து வந்துச்சு அப்படின்னாலோ பயந்து எவ்வளவுதான் அவங்க பெரிய சத்தம் போட்டா கூட அந்த அலறல் சத்தம் அந்த அடர்ந்த மரங்களுக்கு நடுவுலயே
அப்படியே தொலைஞ்சு போயிடும். இப்படிப்பட்ட ஒரு தனிமையான ஆனா ரொம்பவே அழகான ஒரு இடத்துல தான் 28 வயதான உமரும் அவருடைய மனைவி பாத்திமாவும் ரொம்பவே சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு கல்யாணமாகி வெறும் 3 மாசம் தான் ஆகி இருந்துச்சு. புது வாழ்க்கைய புது கனவுகளோட இப்பதான் அவங்க ரொம்பவே அழகா தொடங்கி இருக்காங்க. உமரை பத்தி சொல்லணும் அப்படின்னா யாருக்குமே எந்த ஒரு துரோகமுமே பண்ணாத ஒரு நல்ல மனுஷன் தான். விவசாயம் பார்க்கறத தாண்டி இஸ்லாமிக் ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்லயும் ரொம்பவே ஈடுபாடா இருந்தாரு. வட மாநிலங்கள்ல இருந்து கேரளாக்கு வரவங்களுக்கு தன்னுடைய வீட்டிலேயே தங்குறதுக்காக இடம் கொடுத்து அதுக்காக மத வகுப்புகள் நடத்துற அளவுக்கு அந்த ஊர்லயே ரொம்பவே பொறுப்பானவரா அவர் இருந்தாரு. எந்த ஒரு கெட்ட பழக்கமுமே இல்லாத ஒரு நேர்மையான மனுஷன் தான் அவர். இவரை போய் இவ்வளவு கொடூரமா கொல்ற அளவுக்கு யாராவது எதிரிகள் இவங்களுக்கு இருக்க முடியுமா அப்படின்னு அந்த ஊர் மக்கள் கிட்ட கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிற அந்த ஒற்றை பதில் தான் கிடைக்கும். ஆனா அந்த ஊர் மக்களுடைய எண்ணத்தை மொத்தமா சுக்கு நூறா உடைக்கிற மாதிரி தான் ஜூலை 5, 2018 அன்னைக்கு நைட்டு அந்த கொடூரமான சம்பவமும் நடந்து முடிஞ்சது. அன்னைக்கு நைட்டு அந்த ஏரியால பேஞ்ச மழை அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான மழை இல்ல. அது 2018ல கேரளா ஃப்ளூட்ஸ் ஆரம்பிக்கிற நேரம். அது காதையே பிளக்கிற மாதிரியான இடி, கண்ணை பறிக்கிற மின்னல்கள், அதே டைம்ல கரண்ட் எல்லாமே கட் ஆகி அந்த மொத்த கிராமமுமே ஒரு அடர்ந்த காரிருளுக்குள்ள மூழ்கி கிடந்துச்சு. வீட்டுக்குள்ள நம்ம தூங்கிட்டு இருக்கோம் அப்படின்னா வீட்டுக்கு வெளியில கொட்டி தீர்க்கிற அந்த மழையுடைய சத்தத்தையே தனக்கு ஒரு பிஜிஎம் மாதிரி, பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி சாதகமா பயன்படுத்திக்கிட்டு ஒரு மர்ம உருவம் அந்த இருட்டோட இருட்டா யாருக்குமே தெரியாம சத்தமே இல்லாம அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கு. அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். விஷயம் தெரிஞ்சு போலீஸ், ஃபாரன்சிக் டீம், டாக் ஸ்குவாட் இவங்க எல்லாருமே சம்பவ இடத்துக்கு வராங்க. அந்த மொத்த இடத்தையுமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வராங்க. கிரைம் சீனுக்குள்ள வந்த போலீஸ் முதல்ல டாக் ஸ்குவாடை விட்டு மோப்பம் பிடிக்க வைக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. வழக்கமாவே மோப்ப நாய் ஒரு வாசனை பிடிச்சிட்டு ஓடும் இல்லையா? ஆனா இங்க அந்த வீட்டுக்குள்ள போன அடுத்த செகண்ட் மிளகா பொடியுடைய நெடி தாங்க முடியாம திணறி அடிச்சுட்டு வெளியே ஓடி வருது. அங்கதான் அந்த கில்லர் தன்னுடைய கிரிமினல் புத்திய பக்காவா காமிச்சிருந்தான். போலீஸ் மோப்ப நாயை விட்டு கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு தெரிஞ்சு வீடு முழுக்கவே மிளகாய் பொடியை தூவி வச்சிருந்தான். சோ மோப்ப நாயால எந்த ஒரு வாசனையுமே ட்ராக் பண்ண முடியல. மணி கணக்கா அந்த வீட்டையும் சுத்தி இருக்கிற இடத்தையுமே சல்லடை போட்டு தேடியுமே எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்ல. இன்வெஸ்டிகேஷனுடைய முதல் அடியே போலீஸ்க்கு ஒரு பெரிய டெட் எண்டா, அதாவது ஒரு பெரிய சறுக்கலா மாறுது. இப்போதைக்கு போலீஸுடைய கையில் இருக்கிற ஒரே ஒரு லீட் அந்த கில்லர் வீட்டுக்குள்ள விட்டுட்டு போன அந்த சேறு படிஞ்ச ஒத்த கால் தடம் மட்டும்தான். இது ஒரு சாதாரண கேஸ் இல்ல, ஒரு கொடூரமான டபுள் மர்டர். இதனால வயநாடு எஸ்பி கருப்புசாமியுடைய நேரடி கட்டுப்பாட்டுல டெபுட்டி எஸ்பி தேவசியாவுடைய தலைமையில 40 பேர் கொண்ட ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் SIT அதிரடியா களத்துல இறங்குறாங்க. இந்த 40 பேரை 6 ஸ்குவாடா பிரிச்சு அந்த கில்லரை தேடி வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க. உள்ள வந்த போலீஸுடைய முதல் சந்தேகம் ஒருவேளை இது நகைக்கு ஆசைப்பட்டு நடந்த கொலையா இருக்குமோ அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் அங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் போலீஸ்க்காக காத்துட்டு இருந்துச்சு. அந்த வீட்ல இருந்து ஃபாத்திமாவுடைய கழுத்துல போட்டிருந்த 8 சவரன் தங்க நகையும் அவங்களுடைய மொபைல் போன் மட்டும்தான் அந்த வீட்ல இருந்து திருடு போயிருந்துச்சு. பக்கத்திலேயே அங்கிருந்து பீரோல வச்சிருந்த மத்த தங்க நகைகளும், ஏன் உமருடைய சட்ட பாக்கெட்ல இருந்த 4000 ரூபாய் பணத்தை கூட அந்த கில்லர் தொடவே இல்லை. சோ இதை பார்த்த போலீஸ்க்கு ஒரு பெரிய குழப்பம். நிஜமாவே திருட வந்தவன் ஏன் கண்ணு முன்னாடியே இருந்த காசையும் பீரோல் இருந்த நகையும் அப்படியே விட்டுட்டு போகணும்? ஒருவேளை இது வெறும் திருட்டுக்காக நடந்த கொலை இல்லையோ, வேற ஏதாவது முன்விரோதம் இருக்குமோ அப்படிங்கிற ஆங்கிளுக்கு கேஸ் அப்படியே திரும்ப ஆரம்பிச்சது. அதே நேரத்துல அந்த கிரைம் சீன்ல இருந்து ஒரு ஹெல்மெட்டும் ஒரு சீப்பும் போலீஸ்க்கு கிடைச்சது. கரெக்டா இதே டைம்ல ஊருக்குள்ள ஒரு புது வதந்தி ஒண்ணு காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சது. உமருடைய வீட்டுக்கு பக்கத்து வீடு தான் அசீஸ் அப்படிங்கிறவருடைய வீடு. அவரு ஒரு கட்சியுடைய பிரான்ச் செக்ரட்டரியா இருந்தாரு. ஒருவேளை அரசியல் பழிவாங்கல் காரணமா அஜீஸ கொலை பண்ண வந்தவங்க இருட்டுல ஆள் மாறி தப்பான வீட்டுக்குள்ள போயிருப்பாங்களோ, அப்படிதான் தப்பா உமரை கொன்னுருப்பாங்களோ அப்படின்னு அந்த ஊர் முழுக்க ரொம்பவே பரபரப்பா பேச ஆரம்பிச்சாங்க. இப்ப உமருடைய குடும்பத்தை மணி கணக்கா விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. கூடவே இந்த கொலைக்கும் அரசியல் பழிவாங்கலுக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படிங்கறதும் கன்ஃபார்ம் ஆகுது. ஆல்சோ அங்க கிடைச்ச ஹெல்மெட் மற்றும் சீப்பும் கூட இந்த கேஸுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிறது தெரிய வருது. எல்லா ஆங்கிள்லயுமே முட்டி மோதியுமே போலீஸ்க்கு ஒரு சின்ன க்ளூ கூட மாட்டவே இல்லை. ஆனா போலீஸ் விடாம அவங்களுடைய விசாரணைய இன்னுமே வேகமா தொடர்ந்தாங்க. ஒரு
பக்கம் அந்த ஏரியால இருந்த 20 சிசிடிவி கேமராஸ் எடுத்து ஒவ்வொரு ஃப்ரேமையா பாஸ் பண்ணி அங்கிருந்த வண்டிகளை சல்லடை போட்டு தேட ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் பாக்குமர தோப்புல அங்க வேலை பார்க்கிற வெளிமாநில ஒர்க்கர்ஸ், ஊர்ல இருக்கிற பழைய கிரிமினல்ஸ் அப்படின்னு கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பேரை அங்க தூக்கிட்டு வந்து ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஃபுட் பிரிண்ட்ஸ் அப்படின்னு தீவிரமா செக் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது பத்தாது அப்படின்னு உமர் நடத்திட்டு வந்த அந்த மத வகுப்புக்கு வந்தவங்க யாராச்சும் முன்விரோதத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்டையே ரெடி பண்றாங்க. இந்த கொலைக்கு மத விரோதம் காரணமா இருக்குமோ அப்படின்னு சந்தேகிச்சு மைசூர், பெங்களூர், காசர்கோடு, கண்ணூர், கோழிக்கோடு அப்படின்னு பல ஊர்களுக்கும் போலீஸ் டீம் அலைஞ்சு திரிகிறாங்க. நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் பயணம், டே அண்ட் நைட், இரவும் பகலும் தூங்காம எத்தனையோ பேர்கிட்ட விசாரணை, இப்படி இவ்வளோ பெரிய ஆபரேஷனை நடத்தியுமே கடைசியா இந்த கொலை மத விரோதத்துக்காகவும் நடக்கல அப்படிங்கிறது தெரிய வருது. இந்த மாதிரி எல்லா ஆங்கிளும் எல்லா தேடலுமே அடுத்தடுத்து ஒரு டெட் எண்ட்ல வந்து நிக்க இத்தனை நாளா ஓடி ஓடி உழைச்ச போலீஸுடைய கையில மிஞ்சினது என்னமோ வெறும் ஏமாற்றம் மட்டும்தான். ஆக்சுவலி ஒரு செகண்ட் அந்த ஊர் மக்களுடைய மனநிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பூட்டப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள நுழைஞ்சு 2 அப்பாவி உயிரையும் கொடூரமா அடிச்சு கொன்னுட்டு போலீஸுடைய கண்ணிலேயே மண்ணை தூவிட்டு தப்பிச்சவன் ஒருவேளை அதே ஊர்ல நம்மளுடைய பக்கத்து வீட்டுல கூட ஒளிஞ்சிருக்கலாமோ, இங்கேயே அவன் சுத்திட்டு இருக்கலாமோ அப்படிங்கிற அந்த ஒரே நினப்பு அங்கிருந்த ஊர் மக்களுக்கு ஒரு மரண பயத்தையே உருவாக்குச்சு. இதனாலேயே நைட் ஆனாவே போதும், இப்படி ஒரு கொலை நடந்ததுல இருந்து அந்த ஊர்ல இருக்கிற 1-2 கடைகளும் அவசரமா மூடிடுவாங்க. நைட் ஆனா குழந்தைகளை வெளியே விளையாடவே விட மாட்டாங்க. பெண்கள் தனியா நடந்து போகவே பயந்து கூட்டத்தோட கூட்டமா சேர்ந்து தான் வெளியவே போக ஆரம்பிச்சாங்க. இப்படியே நாட்கள் தான் கடந்து போயிட்டே இருந்துச்சே தவிர போலீஸால அந்த கில்லரை கண்டுபிடிக்கவே முடியல. ஆக்சுவலா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம். கில்லர் பாத்திமாவுடைய போனை எடுத்துட்டு போனா இல்லையா, அந்த போனுடைய IMEI நம்பரை வச்சு அவனை ஈஸியா ட்ராக் பண்ணிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆக்சுவலா போலீஸும் அவங்களுடைய முதல் இன்வெஸ்டிகேஷன்ல அந்த போனை ட்ராக் பண்ண தான் ட்ரை பண்ணாங்க. பட் IMEI நம்பரை வச்சு ட்ராக் பண்றதுக்கும் அந்த போன் ஆன்ல இருக்கணும். ஆனா அந்த போன் அன்னையில இருந்தே ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்ததால போலீஸ்க்கு அந்த வழியுமே சுத்தமா கை கொடுக்கல. இப்படி தினமுமே பயந்து வாழ்ந்த ஊர் மக்களுடைய மனநிலைமை ஒரு கட்டத்துக்கு மேல பெரிய கோவமா வெடிக்குது. கொலை நடந்து சரியா 2 மாசத்துக்கு மேல ஆச்சு. ஆனா இன்னுமே கில்லர் சிக்கின பாடில்ல. உடனடியா கில்லரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சாங்க. செப்டம்பர் 6ஆம் தேதியை பிளாக் டே அப்படின்னு டிக்ளேர் பண்ணி ஸ்ட்ரைக் பண்ணாங்க. அது மட்டும் இல்ல, இந்த கேஸை உடனடியா கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்தணும் அப்படின்னு அழுத்தம் கொடுத்தாங்க. ஒரு பக்கம் ஊர் மக்களுடைய கோவமும் போராட்டமும், இன்னொரு பக்கம் கேஸ கிரைம் பிரான்ச்சுக்கு மாத்துங்க அப்படிங்கிற அரசியல் அழுத்தமும், இது எல்லாமே சேர்ந்து போலீஸ்க்கு பயங்கரமான பிரஷரை கொடுத்துச்சு. ஆனா மூணாவதா இயற்கை அவங்களுக்கு அடுத்த அதிர்ச்சியை கொடுத்துச்சு. அதுதான் 2018 கேரளா ஃப்ளட்ஸ். കേരളത്തിൽ ചരിത്രത്തിൽ കാണാത്ത മഴയുടെ കാരണത്താൽ വെള്ളം കെട്ടുകടക്കാതെ കാട്ടാറിലെ വെള്ളം പോലെ പാഞ്ഞൊഴുകുകയാണ്. அந்த டைம்ல நிக்காம பேஞ்சிட்டு இருந்த மழை அந்த மொத்த வயநாடையுமே அப்படியே புரட்டி போட ஆரம்பிச்சது. வெள்ளத்துல ரோடு எல்லாமே 2ஆ பொளந்து போச்சு. அங்கிருந்த மலைப்பகுதிகளில் பெரிய மண் சரிவு ஏற்பட்டுச்சு. எல்லா கம்யூனிகேஷன் லைன்ஸுமே மொத்தமா கட் ஆச்சு. ஒரு பக்கம் வெள்ளத்துல தத்தளிக்கிற உயிர்களை ரெஸ்கியூ ஆபரேஷன் பண்ணி காப்பாற்றணும், இன்னொரு பக்கம் இருட்டுல ஒளிஞ்சிருக்கிற அந்த கொலையாளியை தேடணும். போலீஸ்க்கு இது நிஜமாவே ஒரு அக்னி பரீட்சையா மாறிச்சு. சாட்சிகள் கிட்ட போய் விசாரிக்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட இந்த மாதிரியான வெள்ளத்துல மூழ்கி இருக்கிற அந்த ரோடுகள் வழியா எப்படி போறது? இப்படி ஒரு பயங்கரமான சிச்சுவேஷன்ல இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதே போலீஸ்க்கு ஒரு பெரிய சேலஞ்சா மாறிச்சு. கிட்டத்தட்ட 74 நாட்கள் அந்த மொத்த ஊரே ஒரு மரண பயத்துல அப்படியே உறைஞ்சு கிடந்துச்சு. இவ்வளோ நாட்களா போலீஸ்க்கு தண்ணி காட்டுன அந்த கில்லர் கடைசியா எப்படிதான் போலீஸ் கிட்ட மாட்டினா அப்படின்னு உங்களுடைய மைண்ட் வாய்ஸ் இப்ப பரபரப்பா ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கோம், கரெக்டா? ஆனா அதே நேரத்துல என்னுடைய மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா சொல்லுது? STI நம்மளோட மல்டி டேலண்டட் STIs எல்லாருமே இந்த கேஸை சுவாரஸ்யமா கேட்டுட்டு இருக்கிற நேரத்துல வழக்கம் போல அப்படியே லைக் பண்றதுக்கு மறந்துருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ஸோ இப்போ என்னுடைய மைண்ட் வாய்ஸை பொய்யாக்குறதும் மெய்யாக்குறதும் உங்களுடைய கையில தான் இருக்கு. வீடியோவை பாஸ் பண்ணாம ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஆர் கேட்டுட்டு இருக்கிற நம்மளோட மல்டி டேலண்டட் STIs எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுட்டு எகைன் உங்களுடைய வேலையை கன்டினியூ பண்ணுங்க பார்க்கலாம். ஃபோன் எடுத்துட்டீங்களா? லைக்கை போட்டீங்களா? சரி, ஓகே. இப்போ அந்த கில்லர் எப்படி மாட்டினா தெரியுமா? எவ்வளோதான் முட்டி மோதியும் ஒரு வழியும் கிடைக்காததால போலீஸ் இப்போ ஒரு புது ரூட்டை பிடிச்சாங்க. இரவு நேரங்களில்
வீடு புகுந்து திருடுற பழக்கமுடைய கிரிமினல்ஸ் உடைய ஒரு பெரிய சஸ்பெக்ட் லிஸ்ட்டை ரெடி பண்ணாங்க. கிரைம் நடந்த அந்த ஊர்ல சரி, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஊர்கள் அப்படின்னு சரி, யாரெல்லாம் இதே குற்ற பின்னணியில இருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே இந்த லிஸ்ட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. ஆரம்பத்துல 3000 பேர் அந்த லிஸ்ட்ல வந்தாங்க. அதை உன்னிப்பா சலிச்சு 700 பேர் ஆக்கி அதிலிருந்து படிப்படியா ஃபில்டர் பண்ணி மொத்தமா 283 பழைய குற்றவாளிகளை ரொம்பவே தீவிரமா விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. கடைசியா போலீஸுடைய முழு சந்தேகமும் அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ண 40 பேர் மேல விழுந்துச்சு. நாட்கணக்கா இரவு பகல் பார்க்காம ஆஃபீஸில் உட்காந்து ஒவ்வொருத்தருடைய ரெக்கார்ட்ஸையும் திருப்பி திருப்பி பார்க்கறது ஒரு சாதாரண வேலையே இல்லை. 3000 பேர்ல இருந்த இந்த லிஸ்ட்டை 40 பேருக்கு சுருக்கினது ஒரே நாளில் நடந்த மேஜிக் கிடையாது. அந்த ஒருத்தனை கண்டுபிடிக்க போலீஸோடைய வாரக்கணக்கான உழைப்பு அதுக்கு பின்னாடி இருந்துச்சு. இப்போ அந்த 40 பேருடைய பேங்க் டிரான்சாக்ஷனையுமே போலீஸ் ஒன்று விடாமல் செக் பண்ணுறாங்க. யாராவது திடீர்னு ஒரு பெரிய டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்களா, யாராவது கையில் திடீர்னு காசு பொருளுதா அப்படின்னு ஃபில்டர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட 2 லட்சம் ஃபோன் கால்ஸ் உடைய டவர் டேட்டாவையுமே அக்கு வேறா ஆணி வேறா பிரிச்சு மேய்றாங்க. இதே பேரலல் டைம்ல காணாம போன ஃபாத்திமாவுடைய மொபைல் போன் அதோடைய IMEI நம்பரை வச்சு ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம சைபர் செல் போலீஸ் ட்ராக் பண்ணிட்டே இருந்தாங்க. கடைசி வரைக்குமே அந்த நம்பர் எந்த ஒரு சிக்னலுமே காட்டல. பட் அத்தனை நாளா ஸ்விட்ச் ஆஃப்லயே இருந்த அந்த மொபைல் ஃபோன் திடீர்னு ஒரு நாள் ஆன் ஆச்சு. மானிட்டரை உத்து பார்த்துட்டு இருந்த அந்த ஆஃபீஸருக்கு அப்படியே பயங்கரமான ஷாக் ஆச்சு. சார், சிக்னல் கிடைச்சிருச்சு, சிக்னல் காட்டுது அப்படின்னு ஹையர் அஃபீஷியல்ஸ்க்கு சொல்றாரு. சார், சிக்னல் கிட்டிட்டு சார். ஆமாம் SDA, 74 நாட்களா இருட்டில் உட்கார்ந்துட்டு இருந்த போலீஸ்க்கு தண்ணி காட்டுன அந்த கொடூரன் தன்னுடைய கைகளாலேயே அவனுடைய சவ குழியை தோண்ட ஆரம்பிச்சான். அத்தனை நாளா ஸ்விட்ச் ஆஃப்ல இருந்த அந்த போனை அவனே அன்னைக்கு ஆன் பண்ணியிருக்கான். சில சோர்சஸ்ல அவனுடைய மனைவி இன்டர்நெட்டை யூஸ் பண்றதுக்காக அந்த போனை ஆன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி இருந்தாலும் சரி, அந்த ஒரு சின்ன சிக்னல் தான் இருட்டில் கிடந்த இந்த மொத்த கேஸையுமே வெளிச்சத்துக்கு கொண்டு வந்த ஒரு பெரிய திருப்பு முனையா மாறுச்சு. அந்த சிக்னல் வயநாடுல இருந்து சரியா 28 கிலோமீட்டர் தள்ளி கோழிக்கோடு மாவட்டத்தில் இருக்கிற தொட்டிப்பாலம் அப்படிங்கிற இடத்துக்கு போலீஸை கூட்டிட்டு போச்சு. கிட்டத்தட்ட 74 நாட்கள் கழிச்சு செப்டம்பர் 18, 2018 அன்னைக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸையே அங்க கூட்டிட்டு போய் அந்த கில்லரை வேட்டையாடுறதுக்கு அங்க இறங்குனாங்க. ஸ்பாட்டுக்கு போன உடனே அவனுடைய வீட்டை 4 பக்கமும் யாருக்குமே தெரியாம சத்தமே இல்லாம சுத்தி உடைச்சாங்க. கதவை உடைச்சிட்டு உள்ள நுழைஞ்ச போலீஸ்க்கு அந்த வீட்டுக்குள்ள ஒரு எதிர்பாராத காட்சி காத்துட்டு இருந்துச்சு. போலீஸ் இத்தனை நாட்களா தூக்கம் கெட்டு தேடிட்டு இருந்த அந்த கொடூரமான கில்லர் தன்னுடைய முகத்துல எந்த ஒரு பயமோ பதற்றமோ இல்லாம ரொம்பவே அமைதியா அங்க நின்றுட்டு இருந்தான். அவனுடைய பேரு விஸ்வநாதன், வயசு 48, சொந்த ஊரு மருதோங்கரா தொட்டிப்பாலம். அண்ட் இந்த விஸ்வநாதன் இவனும் சாதாரணமான ஆள் கிடையாது. திருட்டு, கொள்ளை, செக்ஸுவல் அசால்ட் இந்த மாதிரி கேசஸ்ல ஏற்கனவே ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஒரு பக்காவான கொடூரம். இவன் மேல சுத்தி இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ஸ்ல ஏகப்பட்ட பெண்டிங் கேசஸ் இருக்கு. பக்கத்துல இருந்த 3 ஸ்டேஷன்லயுமே இவனுடைய பேரு ரொம்பவே ஃபெமிலியரான ஒரு பேரா இருந்துச்சு. அடுத்த செகண்டே போலீஸ் அவனை அரெஸ்ட் பண்றாங்க. நேரடியா ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு வந்து அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப எந்த பதட்டமும் இல்லாம ரொம்பவே அமைதியா, அதே சமயம் சுத்தி வளைக்காம டைரக்டாவே சில கூர்மையான கேள்விகளை போலீஸ் அவன் முன்னாடி வைக்கிறாங்க. இங்க பாரு விஸ்வநாதன், உன்னுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். பட் இப்போ ரீசெண்டா எப்படி திடீர்னு இவ்வளோ காசு உனக்கு வந்துச்சு? நீ லோன் போட்டு வாங்கின காருடைய கடனை எப்படி ரீசெண்டா அடைச்ச? ஆல்சோ நீ அடகு வச்ச நகை எல்லாத்தையுமே எப்படி மீட்டுட்டு வந்த அப்படின்னு தோட்டா மாதிரி புல்லட்ஸ் மாதிரியான கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அடுக்கடுக்கான கேள்விகளுக்கு முன்னாடி விஸ்வநாதனால வாயவே திறக்க முடியல. ஆல்சோ அவங்ககிட்ட எந்த ஒரு நேர்மையான பதிலுமே வராது இல்லையா? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு அவன் புரிஞ்சுக்கிட்டதுமே தான் பண்ண அந்த கொடூரமான கொலைகளுடைய கன்ஃபஷனை எந்த ஒரு மறைவுமே இல்லாம போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிச்சான். அப்படி அவன் சொன்ன கன்ஃபஷன் இதுதான். ஃபர்ஸ்ட், எப்படி உமருடைய குடும்பத்தை அந்த வீட்டை இவன் டார்கெட்டா வச்சான் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இவனுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி ஸ்டார்டிங்ல யாரையும் கொலை பண்ணும் அப்படிங்கிற எந்த ஒரு எண்ணமுமே இவனுக்கு கிடையாது. இதுக்கு முன்னாடி வெள்ளமுண்டா ஏரியால ஒரு கார்ல வச்சு லாட்ரி டிக்கெட்ஸ் விற்கிறவனா தான் தினமுமே அந்த ஏரியா முழுக்கவே சுத்திட்டு இருந்திருக்கான். அதே காருக்கு வாங்கின லோனையும் ஒழுங்கா கட்ட முடியாம பணத்துக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருக்கான். இப்படி நாள் முழுக்கவே டெய்லி ரொட்டீன் அந்த ஏரியா முழுக்கவே சுத்தினதால அந்த ஏரியாவில் இருக்கிற
ஒவ்வொரு வீட்டையும் அங்க வாழுற மக்களையும் அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு இவனுக்கு அத்துப்படியா தெரிஞ்சிருக்கு. அதாவது இந்த வீட்டில் இருக்கிறவங்க காலையில எப்ப போவாங்க, எப்ப வீட்டுக்கு வருவாங்க, அவங்க டெய்லி என்னென்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே இவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சுத்தி வீடுகள் ரொம்பவே கம்மியா இருக்கிற கொஞ்சம் தள்ளி தனிமையில் இருக்கிற வீடுகள்ல இறந்து போன உமருடைய வீடு ஒண்ணு. இப்படிதான் ஒரு நாள் தன்னுடைய கார்ல லாட்டரி டிக்கெட்டை வச்சுட்டு இவன் சுத்திட்டு இருக்கும்போது தான் ஃபாத்திமா அவங்களுடைய கழுத்துல நிறைய தங்க நகைகளோட அந்த வீட்டுக்குள்ள போற ஒரு காட்சியை இவன் அந்த கார்ல இருந்தே பார்க்க ஆரம்பிக்கிறான். ஃபாத்திமாவுடைய கழுத்துல இருந்த அந்த நகைகள் இவனுடைய கண்ணுல ரொம்பவே ஆழமா பதியுது. அந்த ஒரு நொடி அவனுடைய மனசுக்குள்ள இருந்த அந்த கொடூரமான மிருகம் முழிச்சுக்க ஆரம்பிக்குது. அன்னைக்கு தொடங்கின அந்த பேராசை நாள் ஆக ஆக இவனுடைய மனசுக்குள்ள ஒரு கொடூர திட்டமா உருவாக ஆரம்பிச்சது. இவன் என்ன நினைச்சிருக்கான் அப்படின்னா, அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ சத்தம் போட்டு கத்துனா கூட அதை கேட்கறதுக்கு அக்கம் பக்கத்துல ஒரு ஆளுமே வரமாட்டாங்க அப்படின்னு அவனுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருந்துச்சு. அந்த தனிமை தான் அவனுக்கு அந்த கொடூரத்தை பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தையே கொடுத்துச்சு. ஸோ ஃபாத்திமா போட்டிருந்த அந்த நகைகளை எப்படியாவது திருடிடணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தான். அப்படி கரெக்டா ஜூலை 5, 2018 அன்னைக்கு நைட்டையே இதுக்கு ஏத்த ஒரு நாளா சூஸ் பண்ணான். பிகாஸ் அன்னைக்கு வெளியில பயங்கரமான மழை மட்டும் இல்ல, அது கூடவே இடி மின்னல் அப்படின்னு பயங்கரமான சத்தம். ஸோ இவன் உள்ள பண்ற எந்த ஒரு கொடூரத்தையுமே அந்த சத்தத்தையுமே வெளியே காட்டி கொடுக்காது அப்படின்னு அவனுக்கு ஒரு குருட்டு தைரியம். அன்னைக்கு நைட்டு குட்டியாடியில இருந்து இருட்டுற டைம்ல ஒரு பஸ்ல ஏறி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து இறங்கியிருக்கான். அங்க இறங்கினதுமே கொட்டி தீர்க்கிற அந்த மழையில சுத்தியுமே எந்த ஒரு மனுஷ நடமாட்டமுமே இல்லாத அந்த நேரத்துல அவன் நடந்து போயிட்டு இருந்த வழியில் இருந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருந்து ஒரு கனமான இரும்பு கம்பிய அயன் ராடை எடுத்துக்கிட்டு உமருடைய வீட்டுக்கு முன்னாடி வந்து நின்னான். வீட்டுடைய முன்கதவு பூட்டி இருந்ததால சரி பின்னாடி வழியா போய் சத்தம் வராம கதவை உடைக்கலாம் அப்படின்னு நினைச்சு பின்வாசல் பக்கமா போயிருக்கான். ஆனா அவனுக்கு சாதகமா அன்னைக்கு அப்படின்னு பார்த்து ஃபாத்திமா மறந்து போய் பின்னாடி கதவை சாத்தாமலேயே தூங்கி இருந்தாங்க. அதை பார்த்த அடுத்த செகண்ட் அவனுடைய முகம் ஒரு முழு அரக்கனா மாற ஆரம்பிச்சது. சாத்தாம சும்மா லாக் போடாம சாத்தி இருந்த அந்த பேக் டோர் வழியா சத்தமே இல்லாம மெதுவா ஒரு நிழல் மாதிரி அந்த வீட்டுக்குள்ள நுழையிறான். அன்னைக்கு பகல் முழுக்கவே வேலை செஞ்ச டயர்ட்ல உமரும் ஃபாத்திமாவும் சீக்கிரமாவே சாப்பிட்டு ஆழ்ந்த தூக்கத்துல போயிருந்தாங்க. அன்னைக்கு நைட்டு தான் அவங்களுடைய கடைசி நைட் அப்படின்னு அவங்களுடைய கனவுல கூட நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இப்ப அவன் ரொம்பவே மெதுவா சத்தம் வராம கிச்சனையும் ஹாலையும் தாண்டி நேரா அவங்க தூங்கிட்டு இருக்கிற பெட்ரூம் குள்ளேயே நுழையிறான். அங்க ஆழ்ந்த தூக்கத்துல இருந்த ஃபாத்திமாவுடைய கழுத்துல இருந்த செயினை ரொம்பவே மெதுவா கவனமா சத்தமே இல்லாம அதை எடுக்கிறதுக்கு கலட்டுறதுக்கு ட்ரை பண்றான். பட் ஏதோ ஒரு அசௌகரியத்துல பக்கத்துல தூங்கிட்டு இருந்த உமர் திடீர்னு கண் முழிச்சுக்கிறாரு. அப்படி அவர் கண்ணை முழிச்சு பாக்குறப்ப தன்னுடைய வீட்டுக்குள்ள அதுவும் பெட்ரூம்குள்ள யாரோ ஒருத்தங்க நிக்கிறத பார்த்துட்டு அவர் ஷாக் ஆகி சுதாரிக்கிறதுக்குள்ளேயே ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயே அவனுடைய கையில் இருந்த அந்த பெரிய இரும்பு கம்பியை வச்சு உமருடைய மண்டையோட உடையிற அளவுக்கு தலையில பயங்கரமா அடிக்க ஆரம்பிச்சிருக்கான். சில நிமிடங்களுக்கு முன்னாடி நிம்மதியா தூங்கிட்டு இருந்த அந்த பெட்ரூம் அடுத்த ஒரே நொடியில ஒரு பயங்கரமான ரத்த களமா மாறிச்சு. இப்ப ஏதோ பயங்கரமான சத்தம் கேக்குது அப்படின்னு அங்க பக்கத்துல படுத்துட்டு இருந்த ஃபாத்திமா கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. அப்பதான் தன்னுடைய கண்ணு முன்னாடி தன்னுடைய கணவரான உமர் ரத்த வெள்ளத்துல துடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து சத்தம் போட்டு அலற ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க அலறுன அந்த சத்தம் வெளியே கேட்க கூடாது அப்படின்னு அதே இரும்பு கம்பியால ஃபாத்திமாவுடைய மண்டைய உடைச்சு கொலை பண்ணிருக்கான் அந்த கில்லர். சில நிமிடங்கள்ல ரெண்டு பேருமே ரத்த வெள்ளத்துல துடிச்சு இறந்து போறாங்க. இப்ப உமரும் ஃபாத்திமாவும் இறந்துட்டாங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா தான் விஸ்வநாதன் அந்த கில்லர் அடுத்த வேலையவே பார்க்க ஆரம்பிச்சான். அவங்கிட்ட எந்த ஒரு பதற்றமுமே இல்ல, ரொம்பவே காமா ஃபாத்திமாவுடைய உடம்புல இருந்த அந்த 8 சவரன் நகையும் அவங்களுடைய மொபைல் போனையும் மட்டும் அங்கிருந்து எடுத்துக்கிறான். அதுக்கப்புறமா இந்த முழு கொலையுமே ஒரு ப்ரொஃபஷனல் கிரிமினல் மாதிரி பக்காவா பிளான் போட்டு கவர் பண்ண ஆரம்பிக்கிறான். எந்த ஒரு அவசரமுமே இல்ல. ஒவ்வொரு ரூமா சுத்தி பார்த்துட்டு நாளைக்கு காலையில மோப்பனாய் வந்து போலீஸ் கண்டுபிடிச்சிட கூடாது அப்படின்னு ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு போறான். அங்கிருந்த மிளகா பொடி எடுத்து வீடு முழுக்கவே தூவி விடுறான். அதுக்கப்புறமா எந்த வழியா வந்தானோ அதே பேக் டோர் வழியாவே வெளியே போயிட்டு அந்த கதவை எகெயின் அதே மாதிரி சாத்திட்டு எந்த ஒரு தடயத்தையுமே விடாம இருட்டோட இருட்டா ரொம்பவே அமைதியா எஸ்கேப் ஆயிருக்கான். அப்படி தப்பிச்சு போனவன் அந்த ரத்தக்கரை படிஞ்ச இரும்பு கம்பிய அவன் போற வழியில் இருந்த ஒரு பாக்கு மர தோப்புல வீசிட்டு போயிருக்கான்.
அதுக்கப்புறமா என்ன, அவன் திருடுன அந்த நகையை வித்து தன்னுடைய கார் லோன் அடைச்சிருக்கான். ஏற்கனவே அவன் அடகு வச்சிருந்த தன்னுடைய சொந்த நகையும் மீட்டிருக்கான். யோசிச்சு பாருங்க எஸ்டிஐ, 2 அப்பாவி உயிரை இவ்வளவு கொடூரமா கொலை பண்ணிட்டு அதுல கிடைச்ச பணத்தை வச்சுட்டு எந்த ஒரு குற்ற உணர்ச்சியுமே இல்லாம தன்னுடைய சொந்த வாழ்க்கைய ரொம்பவே சகஜமா வாழ ஆரம்பிச்சிருக்கான். ஆல்சோ 70 நாட்களுக்கும் மேல போலீஸால கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கறதால அவ்வளவுதான், எந்த ஒரு தடயமுமே இல்லாம நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு ஒரு போலி நிம்மதியில அவன் மிதந்துட்டு இருந்திருக்கான். ஆனா அவனுடைய கையாலேயே அவனுடைய வாழ்க்கைக்கு உழவிக்க போறோம், தானே தன்னுடைய வாழ்க்கையை குழியில புதைக்க போறோம் அப்படின்னு அவன் நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டான். இப்ப விஸ்வநாதனுடைய வீட்டை சர்ச் பண்ண போலீஸ்க்கு அவன் கொலை பண்ண அன்னைக்கு போட்டிருந்த ட்ரெஸ் கிடைக்குது. என்னதான் அவன் அதை நல்லா துவைச்சு காய போட்டிருந்தாலும் அந்த துணியில சின்னதா ஒட்டிட்டு இருந்த ரத்தக்கரை ஃபாரன்சிக் டீம் கிட்ட இருந்து தப்பிக்கல. அந்த ரத்தக்கரை இறந்து போன உமர் மற்றும் ஃபாத்திமாவோட 100% மேட்ச் ஆகுது. அது மட்டும் இல்ல, கிரைம் சீன்ல இருந்த அந்த சேறு படிஞ்ச ஃபுட் பிரிண்டும் விஸ்வநாதனுடைய கால் தடத்தோட அச்சு பிசகாம அப்படியே ஒத்து போகுது. இதை முழுசா கன்ஃபார்ம் பண்ணிக்க விஸ்வநாதனை எகைன் அந்த கிரைம் சீனுக்கு கூட்டிட்டு போய் எப்படிலாம் நீ கொலை செஞ்ச அப்படின்னு அவனையே செஞ்சு காட்ட சொல்லி எவிடன்ஸ் கலெக்ஷன் எக்ஸசைஸை பண்ணியிருக்காங்க போலீஸ். அதுக்கப்புறமா அவனை நேரடியா குட்டியாடிக்கு கூட்டிட்டு போய் அந்த நகைக்கடையில அவன் வித்திருந்த அத்தனை நகைகளையுமே ஒவ்வொன்றா ரெக்கவர் பண்றாங்க. நவம்பர் 2020 வயநாடுல இருக்கிற டிஸ்ட்ரிக்ட் செஷன்ஸ் கோர்ட்ல விசாரணை ஸ்டார்ட் ஆகுது. இந்த கேஸ்ல மொத்தமா 72 சாட்சிகள், அதுல 45 பேரை நீதிமன்றம் நேரடியா விசாரிக்குது. இந்த வழக்க முழுசா விசாரிச்ச நீதிபதி எந்த ஒரு முன் விரோதமோ பகையும் இல்லாம வெறும் காசுக்காக 2 உயிர்களை இவ்வளவு கொடூரமா எடுத்தது சாதாரண கொலையே இல்லை அப்படின்னு சொல்லி இத ரேரஸ்ட் ஆஃப் த ரேர் கேட்டகரியில சேர்த்து அந்த கொடூரமான கில்லரான விஸ்வநாதனுக்கு டெத் சென்டென்ஸ் கொடுத்து அதிரடியா தீர்ப்பு கொடுத்தாங்க. அதோட நிக்கல, கொள்ளையடிச்சதுக்கு 7 வருஷம், அத்துமீறி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுக்கு 10 வருஷம், எவிடன்ஸ் அழிச்சதுக்கு 7 வருஷம் அப்படின்னு தனித்தனியா மற்ற தண்டனைகளும் விதிக்கப்படுது. கூடவே 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிச்சு அதை பாதிக்கப்பட்ட குடும்பத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டாங்க. இப்ப கேரளா ஜெயில மரண தண்டனைக்காக காத்திருக்கிற 39 கைதிகள்ல விஸ்வநாதனும் ஒருத்தனா உட்கார்ந்து கம்பி எண்ணிட்டு இருக்கான். எஸ்டிஐ, இந்த கேஸ்ல அந்த கொடூரனுக்கு தூக்கு தண்டனை கிடைச்சது ஒரு பக்கம் நிம்மதியா இருந்தாலும் இந்த கேஸ்ல இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய சில முக்கியமான பாடங்கள் இருக்கு. ஆக்சுவலா பாதிக்கப்பட்ட உமரும் ஃபாத்திமாவும் எந்த தப்புமே பண்ணல, ஆனா அவங்க செஞ்ச சில சாதாரண விஷயங்கள் எப்படி அவங்களுடைய உயிரையே எடுக்கிற அளவுக்கு ஒரு பெரிய ஆபத்தா மாறுச்சு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. முதல் விஷயம், பகட்டான நகைகள், விசிபிள் வெல்த். ஆரம்பத்துல விஸ்வநாதனுக்கு கொலை பண்ற எண்ணமெல்லாம் கிடையாது. ஆனா ஒரு நாள் ஃபாத்திமா தன்னுடைய கழுத்து நிறைய நகைகளோட வெளியே போயிட்டு வந்ததை அவன் கண்ணால பார்த்துதான் அவனுக்குள்ள அந்த கொடூரமான பேராசையை அது தூண்டி இருக்கு. நம்மளோட சந்தோஷத்துக்காக நம்ம போடுற நகை என்னைக்குமே நம்மளுக்கு எமனா மாறி இருக்கக்கூடாது. குறிப்பா ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்லயோ இல்ல நம்ம தனியா வேற எங்கேயாவது பயணம் பண்ண போறோம், பஸ்லயோ ட்ரெயின்லயோ எங்கேயாவது நம்ம போறோம் அப்படின்னா வெளியே தெரிகிற மாதிரி அதிகமா நகைகள் போடுறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. 2வது விஷயம், சின்ன கவனக்குறைவு. அன்னைக்கு நைட்டு ஃபாத்திமா தன்னுடைய பின்வாசல் கதவை பூட்டாம சும்மா கதவை மட்டும் சாத்திட்டு போன அந்த ஒரு சின்ன கவனக்குறைவு அந்த அரக்கனுக்கு ரொம்பவே சுலபமா அந்த வீட்டுக்குள்ள நுழையிற ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்துச்சு. இன்கேஸ் அந்த கதவு லாக் பண்ணப்பட்டிருந்துச்சுன்னா கதவு உடைக்கிற சத்தத்தை கேட்டு உமர் ஆல்ரெடி எந்திரிச்சிருக்கலாம், ஹெல்ப்புக்கு போன் எடுத்து யாராவது கூப்பிட்டுருக்கலாம், ஆர் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு அவர் ஏதாவது எடுத்து வச்சிருக்கலாம். ஸோ நைட்டு நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி வீட்டுடைய கதவுகள் எல்லாம் கரெக்டா லாக் ஆயிருக்கா அப்படிங்கறத 1க்கு 2 முறை கரெக்டா செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வீட்டை திறந்து போட்டுட்டு பக்கத்துல நீங்க எங்கேயாவது போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னாலும் கூட வீட்டுக்குள்ள வந்த உடனே தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டுக்குள்ள இருக்கிற கபோர்ட்ஸ் இல்ல செல்ஃப்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல யாராவது இருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அந்த மாதிரி கூட சில கிரைம்ஸ் நடந்திருக்கு, அதையும் நம்மளுடைய சேனல்ல பார்த்திருக்கோம். ஸோ தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் ஒதுக்கி வீட்டில் இருக்கிற எல்லா கதவுகளும் ஜன்னல்களும் லாக் ஆயிருக்கா அப்படிங்கறத டபுள் செக் பண்றத ஒரு பழக்கமாகவே மாத்திக்கோங்க. 3வது, தனிமையான வீடுகள். உமருடைய வீடு சுத்தியுமே வீடுகள் இல்லாத ஒரு தனிமையான இடத்துல இருந்ததுதான் அந்த கில்லருக்கு ஒரு மிகப்பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. எவ்வளவு கத்துனாலும் சரி யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற எண்ணம் தான் அவனை இவ்வளவு கொடூரமா செயல்பட வச்சிருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க இருக்கிற வீடும் இந்த மாதிரி சுத்தியுமே ஆட்கள் இல்லாத ஒரு தனிமையான பகுதியா இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய பாதுகாப்பை நீங்க தான் அதிகப்படுத்திக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வீட்டுக்கு வெளியில நல்லா வெளிச்சம் வர்ற மாதிரி லைட்ஸை போடுறது, ஆர் வீட்டுக்கு முன்னாடி நல்லா தெரியிற மாதிரி சிசிடிவி கேமராவை மாட்டுறது. ஆல்சோ கேட்லயே சிசிடிவி கேமரா இங்க மாட்டி இருக்கு, வார்னிங் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய போர்டை போடுறது. இல்ல அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு நாய் வளர்க்கறதாவது ரொம்ப ரொம்ப அவசியம். எஸ்டிஐ, ஒரு சின்ன நாய் குறைக்கிற சத்தம் கூட பல நேரங்கள்ல பெரிய
ஆபத்தை தடுத்து நிறுத்திடும். 4th பாயிண்ட், நம்மள நோட்டம் விடுற ஸ்ட்ரேஞ்சர்ஸ், அன்னோட்டிஸ்ட் அப்சர்வர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், லாட்ரி டிக்கெட் விற்க வர்றவங்க, கம்பளி விற்க வர்றவங்க, இல்ல துணியை விற்க வர்றவங்க, காய்கறி விற்க வர்றவங்க அப்படின்னு யாரா இருந்தாலும் சரி. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த கேஸ்ல லாட்ரி விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தினமுமே அவங்களுடைய வீட்டை நோட்டம் விட்டு அவங்களுடைய பலவீனங்களை தெரிஞ்சு வச்சிருந்திருக்கான். நம்மளுடைய ஏரியால நம்மளுடைய வீட்லயுமே சரி, தினமுமே வந்து போற வியாபாரிகளோ இல்ல புதுசா வர்ற ஆட்களோ யாரா இருந்தாலுமே சரி, அவங்க முன்னாடி நம்ம வீட்டுடைய பாதுகாப்பின்மை, அதாவது நாங்க வீட்டுல தனியா தான் இருக்கோம், நைட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் வர்றதுக்கு இவ்வளோ லேட் ஆகும், எங்களுடைய வீட்டுல இவ்வளோ நகை இருக்கு, அது எங்களுடைய வீட்டுல இந்த டோர் சாத்தாது, எங்களுடைய வீட்டுல நாய் இல்ல, கேமரா இல்ல, இந்த மாதிரி எந்த ஒரு செக்யூரிட்டி லேப்ஸையுமே, எந்த ஒரு பாதுகாப்பின்மையான விஷயங்களையுமே எந்த விதத்திலையுமே அவங்க கிட்ட வெளியே காட்டிக்க கூடாது. SDI, இந்த உலகத்துல நம்ம எவ்வளவுதான் நல்லவங்களா இருந்தாலுமே நம்மளை சுத்தி எப்ப எந்த ரூபத்துல ஆபத்து வரும் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. அதனால எப்பவுமே கொஞ்சம் உஷாராவே இருங்க, பாதுகாப்பா இருங்க. இந்த கேஸை பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும், நான் இப்ப சொன்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆல்சோ அடுத்தது என்ன கேஸ் வேணும் அப்படிங்கிறது, உங்களுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்டான யூனிக்கான கேஸ் தெரியும் அப்படின்னாலும் அந்த கேஸுடைய நேமை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஒரு வாரம் அல்லது 2 வாரத்துல அந்த கேஸை ரொம்பவே டீடைல்டா ரிசர்ச் பண்ணி நம்மளுடைய சேனல் நரேஷன் ஸ்டைல்ல அது உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். அண்ட் இந்த வீடியோல பண்ற உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.